டேய் ஏன்டா இதுக்கு போய் அழுற? ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா. எப்படிதான் எங்க அப்பா கிட்ட காட்டுறது? கவலைப்படாதடா, எல்லாரும் 39 தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாரு நான் பாஸ் ஆகி காட்டுறேன். சார் என்ன டோட்டல் மிஸ்டேக் சார். டோட்டல் மிஸ்டேக்கா? 10, 29, 32, 49 பாஸ் ஆகிட்டியா? இந்த அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. சார், இந்த அடி பரவாயில்ல, அடி. தப்பு செஞ்ச யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். ம் போ. நான் பாஸ் ஆயிட்டேனே. எங்களுக்கு பாஸ் ஆக தெரியாதா? இப்ப பாரு மாட்டிக்க போறேன் சார், டோட்டல் மிஸ்டேக் சார். உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? 25, 56, 52, 85, 103. என்ன 129 வருது? சார் உடம்பு பூரா போய். இந்த வயசுல பித்தலாம். என்னையா ஏமாத்துறியா? வா வா நீ. உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? 100, 200, 540, 750, 1029. போதுமா? ஓசிஸ் மார்க் போட்டுக்கியா? மொத்த பேர்களும் பேட். டேய் இவங்க கூட சேர்ந்து உள்ள வாங்க. வா சீக்கிரம் வா. என்னடா ப்ளூ இங்க் கலர் திருத்திருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. உட்காருங்க. வணக்கம் சார். வாசுதேவா, உன் பையெல்லாம் எடுத்துட்டு ஏ செக்ஷன் போ. ஒன்னா இருந்த 4 மாட்டை பிரிச்ச சிங்கம் மாதிரி தமிழ் சார் எங்க 4 பேரையும் ஆளுக்கு ஒரு செக்ஷன்ல பிரிச்சு போட்டாரு. டேய் பட்டாபிராமா, நீ ஏன் எந்திரிக்கிற? உட்காரு. உன் கிளாஸ் இதுதான். என்னதான் அன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சோகமா இருந்தாலும் எனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்ல காயத்ரி இருந்தா. இவர் தான் சீனு அண்ணா. எங்க எல்லாருக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணா செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால எங்களுக்குள்ள யார் சீனுவன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனுவன்னா வாயில இருந்துச்சு. என்ன சீனு தாடி கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு? இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா அப்படின்னா? அட ஆமாண்ணே, நான் பசங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீ காலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்டுண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட்டு. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பார்த்துட்டானுங்க. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தெரிஞ்சான் ஒருத்தி வந்தா ஏண்டா நம்மளுக்கும் கல்யாணம்னா நம்மளே இப்படி தான் பிரிஞ்சிருவோமாடா? அப்படிதான் போல இருக்குடா. அப்ப நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா. ஆமாண்டா. அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா. வாசு சத்தியம் பண்றா. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. இவன் பேர் கல்யாண சுந்தரம். இவனை மாதிரி ஒரு சோம்பேறிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குமே, இவன் தான் அந்த வாழைப்பழ சோம்பேறி. இவன் பேர் கனக சபாபதி. நாம ஒன்று சொன்னா அவனு புரிஞ்சுப்பான். இப்ப பாருங்க. டேய் கனகா, குண்டால இட்லி இருக்கே, கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போடா.
டேய் என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு உன் கூட டபுள் சொல்லிட்டுமா? போய் சொல்லாத. இல்லையே. சைக்கிள் எவ்வளவு பஞ்சர் ஆகும்? டயர் தானே பஞ்சர் ஆகும். இவன் தான் வெங்கி, எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன். தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம 5 பேர் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே பிரிஞ்சிருவோம். 5 பேர் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா? டேய் அதெல்லாம் சரி வராதுடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. டேய் ஆனா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம 5 பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு தான் அவ. சூப்பரா இருப்பா. அப்போ நாளைக்கு 5 பேரும் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிட்டு தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேற ஏதாவது பொண்ணு தான் பார்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், 5 ரோஸ் வாங்குறோம், அவட்ட கொடுக்குறோம், ஐ லவ் சொல்றோம், அழகா தூக்குறோம். வாங்கடா போலாம். நீங்களே சொல்லுங்கடா. என்ன வாசு சொல்லு. ஐ லவ் யூ காயத்ரி. வாசு என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா பாரு காயத்ரி? வாசு நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க 5 பேரை கட்டினா ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால அதனால நாங்க 5 பேரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் காயத்ரி. போங்கடா லூசு பசங்களா. அதான் போடி. காயத்ரி காயத்ரி போற காயத்ரி போற காயத்ரி காயத்ரி போற காயத்ரி போற காயத்ரி காயத்ரி காயத்ரி. மச்சான் நம்ம காலேஜ்ல ஃபேமஸ் ஆயிட்டோம்டா. ரெஸ்பான்ஸ் பத்தியில காலேஜ் நம்மள பார்த்தா சிரிக்குது. காலேஜ் விடுறா, நம்ம வாட்ச்மேனு அவர் நம்மள பார்த்து சிரிக்கிறாருன்னா எவ்வளவு கெத்து. ஆமா மச்சான், இதை யூஸ் பண்ணி காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு எப்படியா சேர்மன் ஆயிடணும். அதடா சேர்மன் லோக்கலா பெருசா வை ஸ்பைடர்மேன். ஆஹா சூப்பர்டா. அப்ப நீ சூப்பர்மேன். ஓ அப்ப நீ ஹீ மேன். அப்ப நானே நீ வேஸ்ட் மேன். அடிச்சி எடுத்துடா. காலேஜ்ல நம்மள பார்த்து உசு உசுந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் புட்டி போங்கடா. டேய் என்னடா அவன்? மச்சான் நம்ம வாசுக்கு ஏதாவது செய்யணும்டா. அச்சே கைவிடு கலக்கிட்ட போ. என்னடா பண்ணீங்க? காலேஜ் என்ன பார்த்து விரல்து பொண்ணுங்க வெக்கப்பட்டு ஓடுதுடா. அது ஒண்ணு இல்லடா, நம்ம சீனியர் சிவான் அவர் ஆள ஒன்று டிராப் பண்ண சொன்னாரு. அவள் நீ கூட்டிட்டு முடிச்சுட்டு கொளுத்தி விட்டான். அதனால தான் உனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ். ஐயோ ஐயோ போவீங்க கடைசியில் இப்படி கவுத்துட்டீங்களாடா. ஐயோ ஐயோ தலைமா அடப்பாத பிரி வேற கக்கூசு கழுவணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீ என்னமோ கதை பேசி. என்னப்பா வாசு, காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு கேக்குறீங்களா? ஒரு காரணமும் இல்லை. ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆனா இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுத்திக்கிட்டு இதே ஊர்ல இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு கட்டையில போக வேண்டியதுதான். உன்னால விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்னு சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும்.
1 2 3 மச்சான் செம்ம மேட்ச் மிஸ் பண்ணடா. என்னடா விளையாடவே வரல? என்ன மச்சி டேய் பசங்க சாக்லேட் வா 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 எடுத்துக்கோ. எல்லாம் வாங்கி எடுத்துக்கோ. எதுடா சாக்லேட்? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்குடா. நாளைக்கே கிளம்பணும். ஆமா. என்னடா? எங்கடா போறீங்க டேய்? யார் கிட்ட இந்த முடிவு எடுத்த? நான் எடுக்கலடா. அதுவா வந்துச்சு. நாம தான் எதுக்குமே அப்ளை பண்ணலையே. உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஒருவேளை என் படிப்பை பத்தி காலேஜே ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ என்னவோ. எங்க காட்டு. என்ன மச்சான் போட்டுருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைன்னு போட்டிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டா நீ? நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிட்டு வேலை கச்சிச்சுன்னு போயா சொல்ற? ஏன்டா உனக்கு இந்த சில்லறத்தனம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல? மச்சான் இதுக்கு ஒரு குத்தி வச்சே கத்திருக்கலாம்டா. சரியான சுயநலவாதிடா நீ. நல்ல மாட்டிக்கிட்டேடா வாசு. எப்படி சமாளிக்க நான் யோசிக்கிறேன். திரும்படா. என்னடா கண்ணுல தூசி வந்துருச்சா? அழுறேன்டா. நான் ஒண்ணும் இது எனக்காக செய்யல. நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பொண்ணு வேற பெரிய இடம். வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சான் இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிச்சுன்னு போய் சொன்னேன்டா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச 5 ஆஃப் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. 5 அடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம 5 பேருக்கும் அதே கம்பெனில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். ஏய் பாத்து போடா மாப்ள. எதுக்குடா அதெல்லாம்? தம் அடிக்கிற இறங்கி பஸ் மிஸ் பண்ணிடாதடா. டேய் சீக்கிரம் போய் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்றா. அதுக்கு தானே நான் போறேன். நீங்க கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். வாங்க 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 வாங்க. சென்னையா? ஆமா நீங்க பின்னாடி போடு. பின்னாடி போடு. பின்னாடி போடு. பின்னாடி போடு. இப்பதான் வேலை தேடி போறான், அதுக்குள்ள வந்துருவாங்க. இப்ஸ் பண்றானுங்களே, போய் தொலைங்கடா. சரி மச்சான். சரிடா. போறோம் அடிக்கிறேன். மச்சான் ஒரே ஃபீலிங்ஸா இருக்குடா. நான் மச்சான் பஸ் எடுக்க போறாங்க, நீங்க கிளம்புங்கடா. ஏய் மச்சான், நான் இங்க இருக்கேன்டா. பஸ் பின்னாடி எடுத்துடா. முடிக்கல, அதுக்குள்ள பின்னாடி போட்டாங்க. ஓகேடா, நீங்க பாத்து ஓகேடா. போனோன்னு வேலையை பாத்துறேன்டா. ஓகே மச்சான், பாத்து போங்கடா. செயின்ல எடுத்துடா. சரி பரவாயில்ல. சரி மச்சான். ஏய் நம்ம கொள்கையை மறந்துடாத பாசு. சரி மச்சான்.